கழுவி வச்சிருக்கேன். அதோட ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்து முடிச்சிட்டு இடிச்சு வச்சிருக்கேன். இதை இதில் போட்டு வேக வச்சுக்குவோம். கொஞ்சம் தண்ணி ஒரு 50 மில்லி ஊற்றிக்குவோம். வெந்துருச்சு. தேவையான உப்பு போட்டு கடைஞ்சிக்குவோம். கடைஞ்சாச்சு. இப்போ ஆயில் போட்டுக்குவோம். தேவையான அளவு ஆயில் போட்டுட்டு கட் பண்ணி வச்சு 2 காஞ்ச மிளகாய், கட் பண்ணி வச்ச சின்னதாக கட் பண்ணி வச்சு ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ணிக்கலாம். வேக வச்சு கடலைப்பருப்பு 50 கிராம், இப்போ இந்த கீரையை கடைஞ்சி வச்ச கீரையை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். பத்தலைன்னா இதெல்லாம் சேர்ந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் சாதம் உப்பு போட்டு வடித்து சூடாக எடுத்து கடைஞ்சிடணும். தேவையான அளவு இந்த கீரைக்கு தேவையான அளவு சாதத்தை போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு.